நீங்களும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒரு டைம் செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு வாரத்துக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம அப்லோடு பண்ண போகிறோம். சரிங்களா? 4 மணிக்கு நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வாரம் 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27/12/2025 சனிக்கிழமை வரையிலான ஒரு 10 இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பாருங்கள், 25 டிசம்பர் 2025 அன்று 25 ஆண்டுகளை, சரிங்களா, 25 ஆண்டுகளை நிறைவு செய்த கிராமப்புற சாலை திட்டம் எது அப்படின்ற ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியான ஒரு ஆன்சர் தான். இதுக்கு ஆன்சர் பி. சரிங்களா? பி என்ன? இங்கே பாருங்க, பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க, ஆன்சரும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதோட சின்ன ஒரு விளக்கம் பார்க்கலாம். சரிங்களா? PMGSY அப்படின்னு இதை சுருக்கமாக சொல்கிறாங்க. இது வந்து கிராமங்களுக்கு, சரிங்களா, ரோடு வசதியை வழங்குறதுக்காக ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். சரிங்களா? இங்கே பாருங்க, நான் இங்கே எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2000, சரிங்களா, 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு அமைச்சகம் எங்கன்னா சரிங்களா, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அமைச்சகம். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நீங்கள் கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் கேட்பேன். சரிங்களா? செக் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பதில் சொல்கிறீங்கன்றதும் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டியூப்ளிகேட் செக்யூரிட்டிஸ் தொடர்பான விதிகளை எளிமைப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் உங்களுக்கு தெரியுமான்றதை பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? SEBI அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? இதோட ஃபுல் விரிவாக்கமும் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், SEBI அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து இந்திய பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு. சரிங்களா? இது வந்து முதலீட்டாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. இப்போ வந்து மூணாவது கொஸ்டினுக்கு போகலாம். சரிங்களா? மூணாவது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் முக்கியமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. ரிப்ரெக்ஸ் 2025 என்பது எதனுடன் தொடர்புடைய பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரிந்தால் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பி. இங்கே பாருங்கள், சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? இதோடைய சின்ன விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஃபுல் விரிவாக்கம் என்னென்னா, ரெஜினல் பொல்யூஷன் ரெஸ்பான்சி எக்ஸ்ரியஸ். சரிங்களா? எக்ஸ்ரியஸ் அதாச்சு ரசாயன கழிவு மாசு விபத்துக்கள். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்டாக எது சொல்லலாம்னா என்வால்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாலாவது கொஸ்டினா என்ன பார்க்கலாம்னா, இதில் கும்லாவில் நடைபெற்ற இன்டர் ஸ்டேட் கல்ச்சர் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்றதை நம்ம பார்க்கலாம். லைட்டாக கெஸ் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது. இங்கே பாருங்கள், நான் கொஸ்டினோடு சேர்த்து ஆன்சரோட படமும் வச்சுருக்கேன். இதில் மூணாவது ஆன்சர் தான் இதுக்கு குடியரசுத் தலைவர். சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனது வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து இதோட சின்ன விளக்கம் சொல்லலாம். இவங்க வந்து குடியரசுத் தலைவர் உங்களுக்கே தெரியும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட், நாட்டின் முதல் குடிமகன். சரிங்களா? கலாச்சார ஒற்றுமையை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிக்காக இவங்க போயிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஐந்தாவது கொஸ்டினை பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். 21 டிசம்பர் 2025 அன்று தொடங்கப்பட்ட மெட்ரோ வழித்தடம் எது? சரிங்களா? இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோ வழித்தடம். அது எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? இதோடைய ஆன்சர் பி. போஜோ மெட்ரோ ஆரஞ்சு லைன் அப்படின்றது தான் இப்போ புதுசாக
அவங்க ஸ்டார்ட் பண்ணது. சரிங்களா? ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம் இதை. இங்கே பாருங்கள், போஜோ மெட்ரோ நகர போக்குவரத்துக்கான ஒரு மெட்ரோ திட்டம். சரிங்களா? AIIMS சபாஸ் நகர் வழித்தடம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6வது கொஸ்டின். இது இப்போ ரீசெண்டாக நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். இண்டிகோனாவே தெரியும். இண்டிகோ வந்து ஃப்ளைட்டை வந்து கொஞ்ச நாள் கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. அது எதனால் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். இண்டிகோ விமானங்கள் சரிங்களா அதிகமாக ரத்து செய்யப்படுவதற்கான காரணம் எது? இவங்க ஏன் ரத்து செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். இதுக்கு உங்களுடைய ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? பி வந்து மோசமான வானிலை. இங்கே பாருங்கள், இங்கே படத்துலேயும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே வந்து வானிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டிங் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு போகிறதுக்கு வரத்துக்கு, அதனால கேன்சல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு சின்ன விளக்கமாக, இண்டிகோ இந்தியாவின் பெரிய பிரைவேட் ஏர்லைன்றது வந்து உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இருந்தாலும் சொல்லியிருக்கேன். குளிர்கால இந்த பனிமூட்டம், ஃபோகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மழை அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் இயக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் ஃப்ளைட் வந்து கேன்சலேஷன் ஆகுது. இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்து 7வது கொஸ்டின். கிசான் திவாஸ் விவசாயிகளின் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரிங்களா? அப்படின்னு கேட்டிருக்கு. இது புதுசு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் இது மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? பி, டிசம்பர் 23. சரிங்களா? டிசம்பர் 23 தான் இதை கொண்டாடப்படுகிறது, கிசான் திவாஸ் அப்படின்ற ஒரு நாள். சரிங்களா? அதுக்கு சின்ன விளக்கமாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் வந்து சௌத்ரிய சரண் சிங் பிறந்த நாள். சரிங்களா? அந்த டேட்டில் வந்து விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் நாளாக வந்து கொண்டாடப்படுது. சரிங்களா? இப்போ வந்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின், டைட்டன் என்பது எந்த கோளின் சந்திரன் அப்படின்னு ஒரு கொஸ்டின். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பி. சரிங்களா? ஆன்சர் பி. அப்படியே கீழே இதோட சின்ன விளக்கமும் கொடுத்துருக்கோம் பாருங்க. டைட்டன் சனிக்கோளின் மிகப்பெரிய சந்திரன், அடர்த்தியான வளிமண்டலங்களை கொண்டுள்ளது. சரிங்களா? கொண்டது. அது கீழே 9வது கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. இப்போ இதுவும் சமீபத்தில் நடந்தது தான். இப்போ 2025 டிசம்பரில் செய்திகளில் இடம்பெற்ற முக்கிய வானிலை நிகழ்வு எது அப்படின்றது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதில் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியலன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். சரிங்களா? வட அமெரிக்க குளிர்கால புயல். சரிங்களா? இப்போ வந்து சமீபத்தில் 2025 டிசம்பரில் வந்து செய்தி அதிகமாக வந்து இடம்பெற்ற முக்கிய வானிலை நிகழ்வு இதுதான். சரிங்களா? அதாச்சும் நார்த் அமெரிக்காவில் வந்து பனிப்பொழிவும் பலத்த காற்றும் அதிகமாக வந்து நிறைய பேரை நிறைய இடத்துல வந்து சேதப்படுத்திடுச்சு. சரிங்களா? ரொம்ப பவராக இருந்துச்சு அதோடைய வந்து சக்தி. சரிங்களா? மோசமான ரொம்ப சூழ்நிலையாக இருந்துச்சு. மோசமான சூழ்நிலை ஏற்படுச்சாங்க. லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வார பற்றி தான். இப்போ பாருங்கள், சரிங்களா? கொலம்பியோ இல்லை, கம்போடியா, தாய்லாந்து, இவங்க 2 நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு எல்லை பிரச்சனை உண்டாச்சு. ஒரு கோயிலுக்கான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சரிங்களா? இவங்க நாட்டுக்கு இடையில வந்து சீஸ்ஃபயர் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதை வந்து கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இந்தியா லெவலான ஒரு எக்ஸாமில், UPSC இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து இதை கேட்கலாம் கொஸ்டினாக. இதுவும் கொண்டு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமானது தான். இதுக்கு வந்து ஆன்சர் சி. சரிங்களா? ஆன்சர் என்ன? சி. 27 டிசம்பர் 2025 அன்னைக்கு தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த முடிவை கொண்டு வந்தாங்க. சீஸ்ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. நான் சீஸ்ஃபயர்னா என்ன? போர் நிறுத்த ஒப்பந்தம். சரிங்களா? இப்போ 2 நாட்டுக்கும் சென்ட்ரலில் வந்து ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்துறதுக்கு பேர் தான் சீஸ்ஃபயர். சரிங்களா? எல்லை மோதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் சீஸ்ஃபயர். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்றது தான் உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கிசான் திவாஸ். சரிங்களா? கிசான் திவாஸ் விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரிங்களா? கேள்விக்குறியும் போட்டாச்சு. ஆன்சரை மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற எல்லா வாரத்துக்கான வீடியோவும் நீங்கள் ஈஸியாக டைமுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி